தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரை மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமா செப்டம்பர் 25, 27 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள் அண்ட் நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 26ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி அண்ட் தென்காசி மாவட்டத்தோட சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 28 30 வரை தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 24ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. நகரின் சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கும் நிலையில வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 36 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 27 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 28 வரை வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அண்ட் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தோட சில இடங்கள்ல மழை பெய்திருக்கு. புதுவையன் காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம். மதுரை விமான நிலைய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையா 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். கரூர் பரமத்தி பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலையா 21.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 25ஆம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்று 27ஆம் தேதி போல தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடற்கரையோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்.